சார், என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிக்கோங்க சார். கஸ்தூரி அக்கா, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. குழந்தை பிறந்ததும் சொல்லுங்க. ம்? அக்கா. நான் போயிட்டு வரேன்க்கா. அக்கா, என்ன சோகமாயிட்டீங்க? எப்பவும் போல ஆபீஸ கலகலன்னு வச்சுக்கணும், ஓகேவா? நான் போயிட்டு வரேன்க்கா. கல்யாணராமன் சார், கவலையே படாதீங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஹாப்பியா இருங்க. உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு வரேன் சார். மணியண்ணா, போயிட்டு வரேன். காயத்ரி, ஐஷு, ராம், சத்யா, சரி பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். தேவி, என்ன சின்ன குழந்தை மாதிரி? இதுக்கெல்லாம் போய் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? என்ன மாதிரி இன்னும் 100 துளசி இங்க வருவாங்க. ஹாப்பியா இரு. நான் போயிட்டு வரேன். மூர்த்தி அண்ணன், உங்க பொண்ணோட கல்யாணம் நல்லா ஜாம் ஜாமன்னு நடக்கணும். அதுக்கான வேலையை போய் பாருங்க. எதுக்குன்னு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நான் சொல்லி கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு? அப்போ நான் போயிட்டு வரேன் சார். மேடம், போறேன்னு சொல்லுங்க துளசி. அது என்ன போயிட்டு வரேன்னு சொல்றது? போங்க. அம்மா, துளசிமா, துளசிமா, சொல்றத கேளுமா. நில்லுமா கொஞ்சம். துளசிமா, என் தலையில இப்படி ஒரு பாவத்தை இறக்கி வச்சுட்டு நீ போகாதம்மா. இந்த குற்ற உணர்ச்சியை என்ன சாகடிச்சிருமா. அண்ணன், இதுல பாவம் புண்ணியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ண. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உள்ள போங்கண்ண. இல்லம்மா, பணத்தை எடுத்தது நான். நீ பழியை ஏத்துக்கிட்டு போற. ஒன்னு அனுப்பிட்டு என்னால இங்க எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? இப்படி பேசாதீங்கண்ண. நான் பழியை ஏத்துட்டு போறதே உங்களுக்காக தான். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற இந்த நேரத்துல உங்க பேரு கெட்டு போச்சுன்னா நிலாவோட வாழ்க்கையே போயிடும். அதுக்காக என் அப்பா செஞ்ச தப்புக்கு நீங்க பழிய ஏத்துப்பீங்களா? அவர் எனக்காக கல்யாணம் நடத்தி பார்க்கணுங்கிற ஆசையில அவர் இப்படி பண்ணிட்டாரு. அவரு செஞ்ச தப்புக்கு நீங்க கெட்ட பேரோட வெளியே போறது சரியில்லைக்கா.
எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாங்க போய் ஆபீஸ்ல எல்லார் கால்லயும் விழுந்து மன்னிப்பு கேக்குறோம்க்கா. நீங்க எங்க கூட வாங்கக்கா. இல்ல நிலா, வேண்டாம். நான் சொல்றத கேளு. நான் இப்ப பண்றது உங்களோட நல்லதுக்காக தான். நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். உன்னோட கஷ்டத்துல என் பொண்ணு வாழ்க்கைய ஆரம்பிச்சா அது அவளுக்கு நரகமா தான் இருக்கும். ஆமாம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நிலா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. இல்லக்கா, உங்களை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில விட்டுட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாதுக்கா. நிலா, அப்படியெல்லாம் இல்லம்மா. போதும்க்கா, நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க என் கூட வாங்க. அம்மா, நீ அக்காவை கூட்டிட்டு வாமா. நிலா, நிலா போகாத நிலா. சொன்ன கேளுமா. நிலா, என்னம்மா? சார், நான் இவரோட பொண்ணு நிலா. ஓ, மூர்த்தியோட பொண்ணா? ஆமா சார், என் பொண்ணுதான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் என்னோட அப்பா தான் சார். என்னம்மா சொல்ற? எனக்கு புரியல. பணத்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி துளசி அக்காவை வேலையை விட்டு அனுப்புனீங்கல்ல, உண்மையாவே அந்த பணத்தை எடுத்தது துளசி அக்கா இல்ல சார், என் அப்பா சார். என்னம்மா சொல்ற? ஆமா சார், என் அப்பா என்னோட கல்யாணத்துக்காக எங்கெங்கயோ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி பார்த்தாரு. ஆனா எங்கேயுமே பணம் கிடைக்கல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஆபீஸ்ல இருந்த பணத்தை எடுத்துட்டாரு சார். ஆமா சார், நான் தான் பணத்தை எடுத்தேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நானே உண்மையை சொல்லணும் தான் இருந்தேன். ஆனா துளசி அம்மா தான் என்ன வாயை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு மனசு கேட்கல. நானும் ஒரு பொண்ணை பெற்றவன் தான். என் பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக துளசியோட வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுங்க சார். துளசி அம்மாவுக்கு வேண்டாம் சார். மூர்த்தி, அழாதீங்க மூர்த்தி, அழாதீங்க. விஸ்வா, எப்பவுமே எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு விசாரிச்சு முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. பாருங்க, உங்களால துளசி இப்போ எப்பேற்பட்ட கெட்ட பேரோட வெளியே போயிருக்காங்கன்னு.
நல்லவங்களுக்கு இப்படிப்பட்ட அவப்பெயர் வரக்கூடாது. போங்க, போய் துளசி கூட்டிட்டு வாங்க. சார், நாம என்ன போய் துளசி கூட்டு வரோம் சார். சரி, போங்க. துளசி, என்னோட செலக்ஷன் என்னைக்குமே தப்பாதுங்கிற கர்வத்தோட இந்த ரிசைனிங் லெட்டரை நான் கிழிச்சு போடுறேன். எந்த தப்பும் பண்ணாத நீ இந்த ஆபீஸை விட்டு போக கூடாது. சார், அப்ப துளசி மேடம் சேர மறுபடியும் கொண்டு வந்து கேபின்லயே போட்டுருவா சார்? இது என்ன மணி கேள்வி? போங்க, ஓகே இப்போ எடுத்து கொண்டு வந்து போடுங்க. சார். சார், மூர்த்தி அண்ணன் இருந்த நிலைமையில என்ன பண்றதுன்னே தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. அவரை மன்னிச்சு ஏத்துக்கங்க சார். சரிம்மா. மூர்த்தி, நீயும் என்னோட ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் தான். உனக்கு பணம் வேணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா 2 லட்சம் என்ன, அதுக்கு மேலேயும் நான் கொடுத்துருப்பேன். இவ்வளவு குழப்பமும் இங்க நடந்திருக்காது. சரி, உன் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்துறேன். அது என்னோட பொறுப்பு. சார், இந்த ஆபீஸோட பாஸ்ங்கிற முறையில நீங்க கொஞ்சம் பணம் கொடுங்க. நான் இந்த ஆபீஸோட கிரியேட்டிவ் ஹெட்ங்கிற முறையில நானும் கொஞ்சம் பணம் கொடுக்கறேன். சார், துளசி மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் பணம் தரோம். அப்ப நடக்க போறது நம்ம வீட்டு கல்யாணம். ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். மூர்த்தி சார், கவலையே படாதீங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு நன்றி சொல்றது முக்கியம் இல்ல மூர்த்தி. உனக்காக திருட்டு பழிய சுமந்து வேலையை விட்டு போனாங்களே துளசி, அவங்களுக்கு நன்றி சொல்லு. துளசிமா, இந்த உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன்மா, மறக்க மாட்டேன். என்ன மூர்த்தி அண்ணா? துளசி, நீங்க என் மனசை திருடுனீங்களே தவிர பணத்தை திருடி இருக்க மாட்டீங்க. சின்னத்த, எங்க போறோம்? மை வாங்கடி. மை வாங்கவா? ஆமா கனகா. ஐயோ கடவுளே, என்ன சின்னத்த, மை வாங்கவா என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரீங்க? ஆமா கனகா. அட போங்க சின்னத்த, நான் கூட வேலையில சேரணும்னு தான் ஏதோ பிளான் பண்ணி கூட்டிட்டு போறீங்கன்னு நினைச்சு உங்க கூட வந்துட்டு இருக்கேன். இத ஆன்லைன்லயே நான் வாங்கி தரேன். ஆமா, என்ன மை வேணும்? கண்மையா இல்ல பேனா மையா? ஏண்டி, இந்த கண்மை வாங்குறத நான் அண்ணாச்சி கடையில வாங்கியிருக்க மாட்டேனா? இது அந்த மாதிரி மை இல்ல, வேற மாதிரி. வேற என்ன? என்ன மையே? வசிய மை. வசிய மையா அப்படின்னா? அதாவது மாந்திரிகத்துல நம்மள ஒருத்தரை கண்ட்ரோல்ல கொண்டு வைக்கிறதுல பவர்ஃபுல்லான மை. அப்படியா? ஆமா கனகா. அந்த வசிய மைய யார் மேல தடவுறோமோ அவங்க அப்படியே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏன் எதுக்குன்னு கேட்காம நம்ம சொல்றது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. என்ன சின்னத்த சொல்றீங்க? ஆமா கனகா. இப்போ அந்த மைய வாங்க தான் நம்ம சாமியார் கிட்ட போயிட்டு இருக்கோம். வா போலாம்.
சாமி. ஓம் மகா காளியே போற்றி. ஓம் பகவதி தாயே போற்றி. ஓம் மகா காளியே போற்றி. ஏய் கனகா, என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? சாமிய கும்பிடு, இல்லனா கோவப்பட்டு உனக்கு மைய தடவி உன்னை இங்க வேலையில சேர்த்துக்குவாரு. ஓம் மகா காளியே போற்றி. ஓம் பகவதி தாயே போற்றி. ஓம் மகா முனியே போற்றி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மயிசாமி. ஏய் இந்த மைய நீங்க யார் மேல தடவுறீங்களோ அவங்க உங்க பின்னாடியே வருவாங்க. நீங்க சொல்ற எல்லா வேலையும் செய்வாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது, தெரியுமில்ல? தெரியும் சாமி. ஓம் காளி ஜெய் காளி மகா காளி. சரி, போயிட்டு வாங்க. ஓம் காளி ஜெய் காளி பத்ரகாளி. அட மூர்த்தி அண்ணா, துளசிமா, வாங்க வாங்கண்ணா, வாங்கம்மா. வாங்க. நிலா, கல்யாண பொண்ணு, வா உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. துளசி, யாருமா இவங்க? அப்பா, இவரு மூர்த்தி அண்ணா, எங்க ஆபீஸ்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்றாரு. இவங்க அவரோட வணக்கம்மா. இவங்க பொண்ணு நிலா. மூர்த்தி அண்ணா, இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. வணக்கங்க. வணக்கங்க. துளசி, இவரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறான்னு சொன்னீங்க. ஆனா கஸ்தூரிக்கு நடந்த வழக்கப்புல இவரை நான் பார்க்கவே இல்லையே. அப்பா, நீங்க பாத்தீங்க, ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அது சரி, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஐயோ, வந்ததுல நின்னுட்டு இருக்கீங்க, உட்காருங்க. உட்காரு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, இப்பதான் சாப்பிட்டு வரோம். அப்ப தண்ணியாவது குடிப்பீங்களா? போய் எடுத்துட்டு துளசி. போதும். இந்தாங்க. அம்மா, நிலா, நிலா, துளசி உங்களுக்கு பொண்ணுங்க, ஆனா எங்களுக்கு சாமி. ஆமாமா, நீங்க மகளை பெக்கல, நான் கும்பிடுற மாரியம்மனையே பெற்றிருக்கீங்க.
நேத்து துளசி அக்கா மட்டும் இல்லைன்னா எங்க குடும்ப மானமே போய் நாங்க அசிங்கப்பட்டு போயிருப்போம். நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நடந்தது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். சார், என் கல்யாணத்துக்கு பணம் கேட்டு எங்க அப்பா எங்கெங்கயோ அலைஞ்சாரு. ஆனா எங்கேயுமே பணம் கிடைக்கல. அதனால நான் தான் எடுத்தேன். இவங்க தான் சார், அரெஸ்ட் பண்ணுங்க. நான் பண்ண இந்த காரியத்தால என் பொண்ணு கல்யாணம் நிக்கிறது மட்டும் இல்லாம என் குடும்பமே தூக்குல தொங்கி இருப்போம் சார். அந்த சாமி தான் என் சுமைய பார்த்து இந்த சாமியை அனுப்பி வச்சு என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்குது சார்.